லா யத்தஹிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். ஈமான் கொண்ட மக்களே, எந்த காரணத்தை கொண்டும் மூமின்களை தவிர, அல்லாஹ்வை நம்பிய மக்களை தவிர மற்றவர்களை நீங்கள் உற்ற தோழனாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். இதுல ஒரு பெரிய விழிப்புணர்வையும் சமூகத்தின் அக்கறையையும் அல்லாஹு தாலா அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அல்லாஹு தாலாவை பொறுத்தவரை எந்த தேவையும் இல்லாதவன், மனிதன் சம்பந்தப்பட்ட எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. அவன்தான் எல்லாவற்றையும் தேவையை பூர்த்தி செய்கிறானே ஒழிய அவனுக்கு எந்த தேவையும் மனிதனிடம் இருந்தது கிடையாது. தன் மலக்குகளை வைத்து சில வேலைகளை என்ன செய்கிறான்னு சொன்னா, ஒரு நமக்குப்பான படிப்பு நம்முடைய படிப்பினைக்காக செய்து கொண்டிருக்கிறான். மனிதனிடத்தை எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அதே ரப்புல் ஆலமீன் என்னமோ மனிதன் மீது ஒரு தேவையுடையவனைப் போல, மனிதனைப் போல ஒரு சூழ்நிலையை தான் எடுத்துக்கொள்வதைப் போல ஒரு வார்த்தை ஒன்றை பதிவு செய்கிறார். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. உங்களுக்குள்ளே நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதை போல அல்லாஹு தாலா தன்னுடைய உற்ற தோழராக இப்ராஹீமை தேர்ந்தெடுத்தான், எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அன்பிற்குரியவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்பவும் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தார். அவங்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல முக்காவாசி அவங்க ஒரு வரலாறு எழுதியிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிதாப் ஒன்று எழுதியிருக்கீங்க அவங்களுடைய வரலாறா. அதுல முக்காவாசிக்கு மேல அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்காவாசி இல்லை, முழுமையாக குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு நேரம் செலவழித்தது அற்ப சொற்ப நேரங்கள் தான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா அவங்க கொடுத்தான் தெரியுமா? முதல்ல சின்ன வயதுல இருந்தே அல்லாஹ்வுக்காக தான் வாழ்ந்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். சின்ன வயதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இறை கொள்கைக்காக தந்தையோடு போராட்டம். வாலிப வயதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மன்னனோடு போராட்டம், அந்த நம்ரூத் என்ற கொடியவனோடு போராட்டம். நெருப்புல கடந்த அந்த சூழ்நிலை, நெருப்புல அதுல ஒரு உயிர் பெற்று அதுல ஒரு பெரிய அளவுக்கு இந்த உலகத்திற்கு ஒரு படிப்பினையை தந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா மனம் சம்பந்தப்பட்ட போராட்டம், உலகத்தின் வாழ்க்கையில் பற்றற்ற தன்மையோடு வாழ்வது, தன் மனைவி மக்களுடைய விஷயத்தில் அவர்கள் காட்டிய அந்த ஒரு இறைவனுடைய அந்த வழியிலான தியாகம், அதுவும் தன் அருமையான மகனுடைய விஷயத்தில் உலமாக்கள் சொல்லுவாங்க, நெருப்போட போராடினாரு, வயோதிக காலகட்டத்தில் அறுப்போடு போராடினாரு. மகனை அறுக்கணும்ட்டாங்க இல்லையா, எல்லாத்திலையுமே வெற்றி. ஒரு செய்தி ஒன்று வருகிறது, ஹத்னா அவங்க மூலமா தான் நமக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஹத்னா இத்தனாலாம் கிடையாது. ஹத்னா என்ற அந்த வழிமுறை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா தான் ஏற்பட்டுச்சு. வெட்டிக்கிட்டு இருந்தாங்க மரம், மக்களுக்கு அதுல வியாபாரம் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொள்றாங்க. மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹத்னாவை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏற்படுத்துறான். எதை பத்தியுமே யோசிக்கல, எதையுமே யோசிக்கல. அது டேஞ்சர்லோ, நீ என்ன இப்படி திடீர்னு சொல்ற, அதை பத்தி எனக்கு தெரியலையே, நீ எனக்கு விலைக்கு கொடு, மலக்குகளை எனக்கு அனுப்பு, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். அல்லாஹ் அக்பர். தப்சீல பார்க்கும்போது கண்கள் தான் கலங்குறது. நம்மளாம் என்ன செய்யறோம் தியாகம். மரங்கள் வெட்டி கொண்டிருந்த ஹசரத் இப்ராஹிம், ஹத்னா என்ற ஒரு முறை, உன்னுடைய மர்ம உறுப்பின் முகவை நீ எடுத்து விடு அப்படின்ன உடனே எதை பத்தியும் யோசிக்காம வைத்திருந்த அந்த ஆயுதத்தை வைத்து அந்த முன்பகுதியை துல்லியமாக கணக்கிட்டு வெட்டி எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரத்தம் போகுது. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்ற விவரத்தை அல்லாஹ் பின்னாடி கத்து கொடுத்தான்னு வச்சுக்கிறேங்க. அப்ப இப்படி ஒரு தியாகியை அல்லாஹ் அந்த வார்த்தையால சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. மனிதனுடைய அந்த மனித சமூகத்தில் இப்ராஹீமை நாம் உற்ற தோழராக எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுண்டா, அல்லாவே ஒரு தோழனை ஏற்படுத்தி கொள்ளும் போது மக்களை நீங்களும் தோழர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தோழமை இல்லாம இருக்கவே கூடாது. அழுத்தம் வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும், நல்லது தீயது தெரியாம போயிடும் கடைசி வரைக்கும். இந்த ஒரு தோழமையை தான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். நல்ல நட்பை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பதிவு செய்யறான். லா யத்தஹிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க மூமின்களை தவிர, அல்லாஹ்வை அஞ்சிய மக்களை தவிர வேற யாரையும் உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க.
அப்படி நீங்க ஆக்குனீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை அவர்கள் சதியோடும் தந்திரத்தோடும் சூழ்ச்சியோடும் விளையாடக்கூடும் அப்படின்ற அந்த பொருள்படக்கூடிய வசனம். சின்ன வயதிலேயே அதுல நம்ம கண்ணுகருத்துமா இருக்கணும். முத்துல பிறகு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு தரங்கட்டு போன பிள்ளைகள் அனைவருமே வெறுமன பெற்றோர்களால் வழிகெடுக்கப்படவில்லை. முழுமையான முறையில நண்பர்களாக வழிகட்ட கூட்டம் தான் நிறைய இருக்கு. பெற்றோர்களாக வழிகட்ட பிள்ளைகள் எங்கேயுமே கிடையாது, மோஸ்ட்லி கிடையாது, ஆல்மோஸ்ட் கிடையாது. எங்கேயாவது அங்கங்க ஒரு இடத்துல தந்தை வழிகட்டு போனா அவனும் வழிகட்டு போனான்ற மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு சரியான ஒரு தர்பியத்து இல்லாத பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைண்டு வரும்போது அந்த பிள்ளைக்கு நல்வழியைத்தான் காட்டுவான். சகோதரர்களே, சின்ன வயதிலேயே அதுல கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளை யாரோட சேர்றான்றதில் ரொம்ப தீவிரமாவே அழுத்தமாக இருக்கணும். உலகத்தில் சிறந்த தந்தை என்று போற்றப்பட்டவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவரை அல்லாஹ் தஆலா ஸலாஹித்து ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறார். அவங்க சொல்லுவாங்களாம் தன்னுடைய மகன்கிட்ட, மகனே அங்க 2 கூட பழம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாரியான்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அது 2 கூட எடுத்துட்டு வந்து வைப்பாரு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க தான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்குறாங்க. எடுத்துட்டு வான உடனே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு அழுகிய ஒரு பழத்தை எடுத்து ஒரு கூடையில வைக்கிறாங்க. தந்தை எப்படி பார்க்கிறாரு, ஏன் எப்படி வைக்கிறாங்க? மகனே நான் சொல்லும்போது திரும்ப அந்த கூடையை எடுத்துட்டு வான்றாங்க. சரி தந்தை என்று கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஒரு 2 நாளா 3 நாளா ஆகுது. இப்போ எடுத்துட்டு வான்னாங்க. எடுத்துட்டு வரப்பட்டுச்சு. எடுத்துட்டு வந்து பார்த்தா அழுகிய பழத்தை வைக்கப்பட்ட கூடையில் உள்ள அத்தனை பழங்களும் அழுகி இருந்தது. இந்த நல்ல பழங்கள் இருந்த அந்த கூடையில் நல்ல பழங்கள் அப்படியே இருந்தது. மகனே இதுல இருந்து உனக்கு ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க தந்தையே, எல்லாமே அழுகி போச்சே. ஆமாப்பா, உன் வாழ்க்கையில ஒரு கெட்ட நண்பன் வந்துட்டான்னு சொன்னா உன் கேரக்டரை பூரா என்ன செஞ்சிருவான், இப்படி ஆக்கிடுவான். அப்படி இல்லைன்னா உங்க நட்பு வட்டாரத்தை முழுக்க இப்படி ஆக்கிடுவான். 2 பொருள் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட உள்ள நல்ல தன்மைகளும் அழுகி போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நட்பு வட்டாரமா இருக்கிறோம், அத்தனை பேரையுமே கெடுத்துருவான் அந்த ஒருத்தன் அப்படின்ட்டு ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் அருமை மகனுக்கு செயல்முறை விளக்கத்தை தந்தாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல நண்பன் கஸ்தூரியை சுமப்பவனை போல. அந்த கஸ்தூரி சுமப்பவனோடு நீ பயணம் செய்யும் போது வேண்டியோ விரும்பாமலோ, நீ விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ அந்த கஸ்தூரியின் மனம் உன் மீது என்ன செய்யும், பாஸ் ஆயிடும். கெட்ட நண்பன் பொற்கொள்ளனை போல, அந்த இரும்பை சூடு பண்ணி வளைத்து நெளித்து இது பண்றான் பாரு, அவனை போல. விரும்பியோ விரும்பாமலோ ஒண்ணு நெருப்பு பொறி உன் மீது பறந்து வரும், அப்படி இல்லைன்னா அந்த புகையாவது உன் மீது பட்டு உன்னை நாட்டம் அடிக்க வைக்கும். அதனால கெட்ட நண்பனோடு நீ பழகாத அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்க்கையிலையும் அதிகப்படியான முறையில நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப உஷாரா இருப்பாங்க. தன் அருமையான பிள்ளைகள் யாரோட பழகுறாங்கன்றதில் ரொம்ப உஷாரா இருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நல்ல நட்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பதிவு செய்வான், ஃபமாலஹும் மின் ஷாஃபிஈன வலா ஸதீகின் ஹமீம். மறுமை நாள்ல நரகவாதிகள் கூச்சலிடக்கூடிய அந்த கூச்சலை பதிவு செய்யக்கூடிய இறைவன், ஃபமாலஹும் மின் ஷாஃபிஈன, எங்களுக்கு சிபாரி செய்யக்கூடியவர்களும் இல்லை, வலா ஸதீகின் ஹமீம், நல்ல நண்பர்களும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து கத்துவாங்களாம். இதற்கு விளக்கம் தரக்கூடிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு ஆள் போய் கேட்டாரு, ஹசன் பஸ்ரி, நரகவாதிகள் நாங்கள் தொழுகலையே, நோன்பு வைக்கலையே, இறையச்சத்தோடு வாழலையே, தவறு பண்ணிட்டோமேன்னு தானே கத்தணும், அவங்க என்ன இப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பதிவு செய்யறாங்க அப்படின்னு உடனே சொன்னாங்களாம் அபு ஹசரத் ஹசன் பஸ்ரி, ரொம்ப முக்கியமானதுப்பா நட்புன்றது, நீ என்ன சாதாரணமா சொல்லிட்ட, சொர்க்கவாதிகள் இன்பங்களில் திளைக்கின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அப்பப்ப வந்து விசாரிப்பான். ஒரு விருந்தாளி அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னா என்ன செய்வோம், நைட்ல நல்லா தூங்குனீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்குதா, காரம் கரெக்டா, இப்படி விசாரிப்பான் அல்லாஹ் தஆலா. உனக்கு கவனிப்பு எப்படி இருக்குதுப்பா, மலக்குகளுடைய ஹிதமத் எப்படி இருக்குது, உனக்கு உண்டான தூக்கம், உனக்கு உண்டான சுகம், உனக்கு உண்டான இன்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கவாதிகளை டெய்லி என்ன செய்வான்னு சொன்னா விசாரிப்பான். அதுலயே நெகிழ்ந்து போகும் அந்த மக்கள். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பே எல்லாம் இருக்கிறது, எல்லா இன்பங்களும் இருக்கிறது, ஆனால் உலகத்தின் வாழ்க்கையில எங்கள் நண்பர்களோடு நாங்க அளவலாவி மகிழ்வோம், அந்த நட்பு வட்டாரம் இல்லைங்க. எல்லா இன்பங்களும் இருக்கிறது, திருமணம் செய்து வைத்த, ஊருளின்களை எங்களுக்கு கொடுத்த, எல்லாம் கொடுத்த, ஆனா
எங்களுடைய நட்பு வட்டாரத்துல 1-2 பேரை காணோம், அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க எங்க மேல, நாங்களும் அவங்க மேல பாசமா இருப்போம். ஓ, அவர்களை சொல்கிறாயா? அவர்கள் உன்னளவுக்கு ஒருத்தபிள் கிடையாது, அவங்க பாவிங்க, அவங்க நரகத்திற்கு உரித்தவர்கள், அவர்கள் அந்த அதாவை பட்டுவிட்டு தான் இங்க வர முடியுமே ஒழிய இப்பவும்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்களாம், ரப்பே நீ என்னதான் சொன்னாலும் எங்கள் மனம் மறுக்கிறது. ரப்பே அவர்கள் எங்களோடு பழகி எங்களோடு காலை மாலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையோடு சுத்திக்கிட்டு இருந்தாங்க, எங்களோடு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரப்பே எங்களுக்கு நீ எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை, எங்களுடைய விஷயத்தில் அவர்களை நீ மன்னித்தால் என்னன்ற உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வார்த்தையை நான் உடனடியாக மறுபரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை என்ன செய்யறான், நரகத்திற்குரிய அந்த பாவிகளை சொர்க்கத்துக்கு மாத்துகிறான் அவங்களுடைய அன்புக்காக. அதெல்லாம் பார்த்துதான் அந்த நரகவாதி கடந்து துடிக்கிறான். சொன்னாங்க, சிபாரிசு செய்பவனும் இல்லை, நண்பர்களும் இல்லையே எங்களுக்கு, நாங்க பழகினது உள்ள துரோகிகளோட தான் பழகணும், இப்லீஸ்களோட தான் பழகணும். நல்ல நட்பு, அதற்கு உதாரணம் அதற்கு அபூபக்கர் எடுத்துக்கிற மாதிரி தீய நட்புக்கு எத்தனையோ பேர் உதாரணமா கொடுக்கலாம். உக்பத் இப்னு அபி முஈத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ரசூலுல்லாஹ் காலத்துல. இந்த அபி முஈத் நல்ல பழக்கம் உள்ளவர், அடிக்கடி விருந்து கொடுப்பாரு, அடிக்கடி விருந்து கொடுப்பார். அந்த விருந்துல தன்னை தன்னுடைய குடும்பத்தை பறைசாற்றுவார். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, எங்கேயாவது வியாபாரத்தை முடிச்சுட்டா விருந்து கொடுத்துருவார். அது ஒரு நல்ல பண்பு. நல்ல வியாபாரத்துல லாபம் வந்துச்சுன்னு சொன்னா, அண்ணனுக்கு அந்த பண்பு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏதாவது லாபம் பார்த்துட்டாங்கன்னு சொன்னா எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் டீயை கொடுக்கறதும், வியாபாரத்துல சும்மா ஒரு சின்ன குறுகிய லாபம் வந்தா கூட என்ன செய்யறாங்க, அது மாதிரி ஒரு தன்மை உள்ளவங்க. அப்போ வந்த உடனேயே என்ன செய்வாரு, லாபம் வந்த உடனேயே மக்களை அழைத்து விருந்து கொடுத்துருவாரு. ரசூலுல்லாஹ்வையும் போய் அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் எதிரி, இவரை பொறுத்தவரை எதிரி. ஆனா நல்ல குடும்பம், குறைஷி குடும்பம், அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, முகமதே உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு விரும்புறேன் உடனே ரசூலுல்லாஹ் உடனே நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. எப்படா நம்ம மேல அன்பா இருக்க மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசூல், அவன் இப்படி சொன்ன உடனே நான் தாராளமா வர்றேன் அப்படின்ட்டாங்க. நம்மளும் அப்படிதான், இந்துக்கள் கூப்பிட்டாலும் என்ன செஞ்சிடணும், போயிடணும். அங்க ஹலால் ஹராம் அப்படின்றத பின்னாடி அங்க போய் பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு சாப்பிடவா வேண்டாமா, கூப்பிட்ட உடனே போயிடணும். நான்லாம் வரமாட்டேன், எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, உட்காந்து சட்டம் பேசிக்கிட்டு இருந்தா நான் உள்ளம் உடைஞ்சிடும். உள்ளம் நமக்கு கிடையாது, அவங்களுக்கு அது ஜாயிஸ் தானே. அவங்களுக்கு என்ன சரியத்து இருக்கு, தன் மகள் பூ பெய்திட்டான்னு கூப்பிடுவான், கூப்பிட்ட உடனே எங்க இதுல இஸ்லாத்துக்கு துடிச்சுட்டு கிடக்கக்கூடாது. அவன் என்ன செய்வான், அவங்களுடைய ஐதீகம், வர்றேன் நான் வர்றேன், அவன் மன சந்தோஷப்படுத்திடும். பாய் நல்ல மனுஷங்கப்பா, இந்த கிறுக்கையை எப்படி எடுக்கிறான் படம், இந்த கிறுக்கனிங்க எப்படி பேசுறான் அப்படின்னு அவன் நினைக்கணும். நீங்க உட்கார்ந்து இந்த சட்டத்தை விட்டத்தெல்லாம் இங்கதான் பேசணும், அப்துல் ரஹ்மான்ட்டையோ அப்துல்லாட்டையோ தான் பேசணும். அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு உன் பிள்ளையனுடைய மானத்தை நீ காத்துற பாரு. அன்னைக்கு ஒருத்தர் அவன் பத்திரிக்கை வைக்கும் போதே அவனை பிடிச்சி அவங்க அது ஒரு சடங்கா செய்வாங்க, நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்வது ஹராம். அவங்களுக்கு என்ன சட்டம், அவங்களுக்கு என்ன விட்டம், அவங்க என்னமோ பண்ணுவாங்க. நாசூக்கா சொல்லணும். அல்லது அவங்க கூப்பிடுறாங்களா, நான் வர்றேன்ப்பா, அவன் மன மகிழ்ச்சி அடைஞ்சிடும். அல்லது எந்தையா ஒரு கிஃப்டை கையில கொடுத்து விட்டுறணும். அவனுக்கு தான் சரியத்து இல்லையே, சரியத்து இல்லாதவன்கிட்ட போய்கிட்டு பூ பெய்து விழான்னு சொல்லிட்டு வைக்கிறிய, உனக்கு அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்ட்டு சட்டவிட்டம் பேசணும்னு சொன்னா உங்க பக்கத்துல கூட வரமாட்டான். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு இந்து நம்மளை அழைத்தாலும் விருந்துன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டா, இதா தால் முக்மினும், ஒரு மூமின் அழைக்கப்பட்ட, இதா துயல் முக்மினும், ஒரு மூமின் அழைக்கப்பட்டான்னு சொன்னா அஜாப, அவன் அதுக்கு பதில் கொடுப்பான்டாங்கிற சொல்லலாம். சொல்ல போயிட்டாங்க. போன உடனே விருந்து தடபுடலா வைக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வை ரொம்பவே கவனிக்கிறார் அவரு உக்பா. சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, நான் சாப்பிடணுமா வேண்டாமான்னு கேட்கறாங்க. இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க, சாப்பிட தானே வச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிடுறத நாங்க பார்க்கணும், சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே நான் சாப்பிட்றதுக்கு ஒரு நிபந்தனை போடுவேன், அந்த நிபந்தனையை நீ ஏத்துக்குருவியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எந்த நிபந்தனைப்பா, வேற ஏதாவது பதார்த்தம் வேணுமான்னு கேட்டாரு அவர். பதார்த்தம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தையை நீ சொல்லிட்டீன்னு சொன்னா வயிறார நான் சாப்பிடுவேன். இப்படி சொல்ற அப்படின்றாரு அவரு. நீ சொல்லிடுங்க, நரகத்திலிருந்து நீங்க உங்களை காப்ப, இவ்வளவு அன்பு பாருங்க,
எவ்வளவு சமூகத்தின் மீது அக்கறை பாருங்க. நீ எப்படியாவது சொல்லிடு, நரகத்திலிருந்து நீ காப்பாற்றப்படணும்னு நான் விரும்புறேன், நான் சிறந்த நண்பனாக உனக்கு ஆகணும்னு விரும்புறேன், நீ சொல்லிடு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடு. அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அப்படியே கண் கலங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிடுறாங்க. நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே இந்த உக்குபா இருக்கான் பாருங்க, இந்த உக்பத்து இப்னு அபி முய்த் தோழனா யாரை வச்சிருந்தான்னா உமையாவை வச்சிருந்தான். அந்த ஷைத்தான் யாரு தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு கொடுமைப்படுத்தினான் பாருங்க, அந்த உமையா தான் இவன். அந்த உமையா தான் இவன். அந்த உமையாட்ட போய் இப்படி இப்படி நடந்துச்சுப்பா, சாப்பிட மாட்டேன்னாரு, களிமா சொல்லுண்டாரு, நான் சொல்லிட்டேன். உடனே அந்த உமையா வெட்கமில்ல, சாப்பிடுறாரு, சாப்பிடாம போற, உனக்கு மானம் இல்ல, நம்ம சிலைகளையும் நம்ம கடவுள் கோட்பாட்டையும் குறை சொல்ற ஒரு ஆளடி விருந்துக்கு கூப்பிட்டதே தப்பு. அவர் சாப்பிட மாட்டான்னு சொல்லும் போது நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட போன்னு சொல்ல வேண்டியதானே? அப்பா அது குலப்பெருமை அல்லவா? வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சாப்பிடாம போனா நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த பரம்பரைக்கே அது ஒரு இழுக்கா நினைப்பாங்க அரபுகள். உடனே அவன் திட்டுறான் நடந்து, நீ என்ன மனுஷனா, அப்படியா இப்படி ஆச்சா போச்சா, என்னப்பா செய்ய சொல்ற, உடனடியா போ, நான் சொன்னதை அனைத்தும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லு. வாபஸ் வாங்குறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, சொல்லி முடிச்ச உடனே மூஞ்சில தூணு துப்பிட்டு வா அப்படின்றான். மூஞ்சில துப்பிட்டு வான்றான். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க. அந்த உமையா என்ற அந்த கெட்ட நண்பனின் தூண்டுதல் இந்த என்ன பேர் சொன்ன உக்பத்து இப்னு அபி முய்துக்கு மனதுல மாற்றத்தை ஏற்படுத்தி நேரா போறான். சகோதரர்களே, அவன் உக்பாவா ரலியல்லாஹு ஆக வேண்டியது, நேரா போறான். நேரா போய் முஹம்மதேன்றான். அப்படி சந்தோஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அம்மா களிமா சொல்லியிருக்கீங்களே, அது களிமா அல்ல, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் சொன்னது, அதை நான் வாபஸ் வாங்குறேன். நான் உக்குபாவாவே இருந்துட்டு போறேன், நான் பழைய மார்க்கத்திலே இருந்துட்டு போறேன், அதெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். நட்பு அந்த நட்பு துப்ப சொல்லி இருக்குது, பார்க்கறதுக்கு ஆளையும் விட்டுருக்கிறான். நாம் அவனை பகைச்சுக்கிட்டோம்னா வியாபாரத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் தெரியுமா சகோதரர்களே? காரி தூடு துப்பிட்டு போயிடுறான் சகோதரர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல, அவங்களுடைய பொன் முகத்துல அப்படியே என்ன செய்யறாங்கன்ற அவமானம். முஹம்மது ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு மனதால ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில அப்படியே ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான் பாருங்க அடி, சாதாரணமான அடியாது. அந்த உக்பத்து இப்னு அபி முய்துக்கு வியாபாரத்துல உள்ள பரக்கத்தை ஃபுல்லா எடுத்தான். உலகத்துல அட்ரஸ் இல்லாதவனாக அந்த உலகத்தை விட்டு மறைந்தான் என்பது வரலாறு. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஒரு தீய நட்பு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தடுத்து விட்டது, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தடுத்து விட்டது, நிரந்தர சொர்க்கத்தை தடுத்து விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான அந்த குர்பத்தை தடுத்து விட்டது, தொடர்ந்து லட்சிய பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு நேர்வழியின் வாசலை இழுத்து மூடிவிட்டது சகோதரர்களே. அப்ப தீமையான நட்பு என்பது எவ்வளவு கொடூரமானதுன்றதை நீங்க உணர்றீங்களா? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். முஃமின்களை தவிர உனக்கு நேசனா வேற யாரையும் ஆக்காது. பழகலாம், பேசலாம், பாப்பா முனுசாமி, பாப்பா ஆல்பர்ட், அப்படி இப்படி பேசிக்கலாம். ஆனா உற்ற தோழனாக உங்களுடைய உள்ளத்தில் இடம்பெறுபவன் மூமினாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் ஒரு 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 ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் மார்க்கத்தை விளங்கி நடந்து நல்ல நட்போடு வாழக்கூடிய தௌஃபீகையும் அந்த நட்பு ஆகிரத்திலையும் தொடரக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக